Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC ரீசனிங்ல previous year question tier 1 பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எதுல இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. blood relationல இருந்து ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? A's father's wife's only daughter is B. அதாவது A இருக்காங்கன்னா A ஓட father A ஓட ஃபாதர்ஸோட ஒய்ஃப் ஒய்ஃப்ஸோட ஏஸோட ஃபாதர்ஸோட ஒய்ஃப்ஸோட என்னது ஒய்ஃபோட ஒன்லி டாட்டர். அப்போ ஒன்லி டாட்டர்னா அப்ப ஏவும் ஏ பக்கத்துல வருவாங்களா? ஒன்லி டாட்டர்னா இவங்க ரெண்டு பேருக்கு டாட்டர்னா ஏவும் பியும் என்னது சிப்லிங்ஸா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்மளோட क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ஏ பிக்கு ஏ என்ன வேணும்னு சொல்லி தான் கேக்குறாங்க. பிக்கு ஏ என்னது? ஏன்னா ஏ ஃபீமேலா மேலா நமக்கு தெரியாது. பிக்கு ஏங்கும் போது அப்ப என்னது ஜெனரலா என்ன சொல்லுவோம்? சிப்லிங்ஸ். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி சிப்லிங். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பிளட் அண்ட் ரிலேஷன்ல இருந்து பியோட ஒய்ஃப் ஏன்னு சொல்றாங்க. பியோட ஒய்ஃப் யாரு? ஏ. ஓகேவா? அப்ப பி மேலு ஏ ஃபீமேலா இருப்பாங்க. அடுத்தது சியோட பிரதர் பின்னு சொல்லியிருக்காங்க. சியோட பிரதர் யாருன்னு சொல்லியிருக்காங்க? பி. சியோட பிரதர் பி. அடுத்து நெக்ஸ்ட் டியோட ஃபாதர் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த ஜெனரேஷன்ல வந்துருவாங்க டி. டியோட ஃபாதர் யாரு? சி. ஓகேவா? அப்போ நம்மளோட क्वेश्चन என்ன கேக்குறாங்க? டி ஏக்கு டிக்கு டி ஏ என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன வரணும்னு சொல்லி கேக்குறாங்க. டிக்கு ஏ ஆன்டா இருப்பாங்க. ஓகேவா? டியோட பேரண்டோட சிப்லிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பவுஸ். ஸோ என்ன வருவாங்க? அவங்க ஃபீமேல். ஸோ ஆன்ட் வருவாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ ஆன்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க் வர இடத்துல சீரீஸ்ல கொஷின் மார்க் வர இடத்துல என்ன லெட்டர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னது ஒரே சேம் பேட்டர்ன் இல்லைன்னா லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது என்னன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் ஒன் கம்பேர் பண்ணி பாருங்க. KLM அதாவது +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்து அதே +2 பேட்டர்ன் அடுத்த லெட்டருக்கும் ஃபாலோ ஆயிருக்கான்னு பாருங்க. MNO +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்து இங்க பாருங்க, இங்க கொஸ்டின் மார்க் இல்லாம இருக்க இந்த SNU எடுத்துக்கோங்க. இது என்னது +2 பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ எல்லாமே என்னதுன்னா ஒரு லெட்டர்ல இருந்து இன்னொரு லெட்டருக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு? +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ ஓல இருந்து அடுத்த +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்க மாதிரி என்னது வரும்? P and Q வரும். அடுத்தது இங்க யூல இருந்து அடுத்த +2 பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற மாதிரி என்ன இருக்கும்? VW. அடுத்தது அப்ப என்ன வரும்? W வரும். அப்ப QW தான் என்னது கொஸ்டின் மார்க் வர இடத்துல வர லெட்டர்ஸ். இப்போ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் ஒன் அவுட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னது எல்லாமே என்னது நம்பர்ஸா இருக்கு. நம்பர்ஸ் அப்ப என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. 2 இருக்கு, 4 இருக்கு, 8. அதாவது மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. அடுத்தது எப்படி எழுதலாம்? 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்தது 2 கியூப்னு எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2ஓட மல்டிபிளா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 3 ஸ்கொயர் இருக்கு, 3 கியூப் வரணும் அடுத்ததா. அப்ப என்னது 3ஓட மல்டிபிள்ஸா எழுதிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 இருக்கு. இப்போ 5 ஸ்கொயர் 25 இருக்கு. அடுத்தது என்ன வரணும்? 5 கியூப். அதாவது இங்க 5 ஸ்கொயர். அப்ப என்னது அடுத்தது 5 கியூப்ங்கிறது 125. ஓகேவா? அடுத்தது அப்ப இங்க என்ன வரணும்? லாஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க 4 இருக்கு. அடுத்து 4 ஸ்கொயர் 16 இருக்கு. அடுத்து 4 கியூப் இங்க என்ன வரணும்?
64 வரணும். ஓகேவா? இப்போ எல்லாமே என்னது 2ஓட ஒரு நம்பர்னா ஒரு நம்பர் அதோட மல்டிபிள்ஸா கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயர் 2 கியூப், 3 ஸ்கொயர் 3 கியூப். அதே சேம் பேட்டர்ன் எங்க ஃபாலோ ஆகல? ஆப்ஷன் டில மட்டும் ஃபாலோ ஆகல. அப்ப ஆட் ஒன் அவுட் எது? 4, 16, 36 இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் வித் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் வர இடத்துல அதாவது என்ன வேல்யூ வரும் தான் நம்மளோட கொஸ்டினா கேட்கறாங்க இல்லையா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிபிள் மீன்ஸ் என்னன்னு எடுத்துக்கணுமா, பிளஸ்ன்னு எடுத்துக்கணுமா? ஒய் மீன்ஸ் என்னன்னு எடுத்துக்கணுமா, மைனஸ்ன்னு எடுத்துக்கணுமா? இஜெட் மீன்ஸ் என்னன்னு எடுத்துக்கணுமா, மல்டிபிள்னு எடுத்துக்கணுமா? W மீன்ஸ் என்ன எடுத்துக்கணுமா, டிவைட் சிம்பிள் எடுத்துக்கணுமா? ஓகேவா? அப்போ மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் வந்து என்னது? இங்க இருக்க லெட்டருக்கு பதிலாக என்னது? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? பிளஸ். அப்போ இங்க வந்து என்னது? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 15 நம்பர் கொடுத்துருக்காங்க. டபிள்யூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? டிவைடு. 3 இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? பிளஸ். 2. ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? மைனஸ். அடுத்தது 4 ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன நம்மளுக்கு வரும் தான் சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னது? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்னது? டிவைடு, பிராக்கெட், ஆஃப், டிவைட், மல்டிபிள், அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோமா? இங்க வந்து என்னது? பிராக்கெட்டோ ஆஃபோ இல்ல, அதனால என்னது? எடுத்தோன்னே நான் டிவைட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. அப்ப இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண என்னது? 15ல 15 3ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5 + 2 - 4 ஈக்குவல் டு என்ன? ஓகேவா? இப்போ என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 - 4 என்னது? 3. இப்போ 3 தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு, நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வேல்யூ வரும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? இப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸை வந்து என்னது? கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது சம் பண்ணாவோ இல்லை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாவோ இல்லை ஸ்கொயரோ கியூபோ ஃபேக்டோரியலோ ஏதோ ஒன்று என்னது? ஒரே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ அந்த வந்து என்னது? அந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 120 இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? டிகிரிஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இன்னும் என்னது? வேல்யூ டிகிரிஸ் ஆயிருக்கு. டிகிரிஸ் ஆகிட்டே போகுது வேல்யூ இல்லையா? இப்போ 120யோட 0.8 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குன்னா 96 வரும். ஓகேவா? அடுத்தது இப்போ என்னது? 120யோட எதை மல்டிபிள் பண்ணா 0.8 மல்டிபிள் பண்ணா 96 கிடைக்குது, செகண்ட் வேல்யூ கிடைக்குது. அப்போ எடுத்துட்டு இருக்க செகண்ட் வேல்யூ கிடைச்ச செகண்ட் வேல்யூவோட 0.8 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது? 76.8 கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்னது? ஒரே என்னது? காமனா வந்து என்னது? 0.8ங்கிற 0.8ஆல நம்ம வந்து என்னது? காமன் நம்பரால மல்டிபிள் பண்றோம். இப்போ 76.8 வந்து என்னது? 0.8ஆல மல்டிபிள் பண்ணா 61.44 வருது. அப்ப பேட்டர்ன் என்னது? வரக்கூடிய ஒவ்வொரு நம்பர் வேல்யூலையும் என்ன மல்டிபிள் பண்ணும்? 0.8 மல்டிபிள் பண்ணும். அப்போ 61.44ஓட 0.8 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது? 49.152. ஓகேவா? இப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க? ஆப்ஷன் டி 49.152. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க லெட்டர் கிளஸ்டர்ல கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் தான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்லயும் செகண்ட் ஒன்லயும் இருக்கா ஃபர்ஸ்ட் லெட்டரை கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது இங்க ஒய் இருக்கு, இங்க வி இருக்கு. ஓகேவா? அப்போ வியும் ஒய்யும் கம்பேர் பண்ணும்போது என்னது? -3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. வி டபிள்யூ எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வில இருந்து எஸ் கம்பேர் பண்ணும்போது அதுவும் -3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எஸ் இப்போ என்னது? எஸ் இருக்கு, டி யூ வி. அடுத்து பி இருக்கு, கியூ ஆர் எஸ் டி. அப்ப வந்து என்னது? ஒவ்வொன்றும் என்னது? -3 பேட்டர்ன். ஈச் லெட்டரும் என்னது? ரிவர்ஸ்ல வந்து என்னது? 3 லெட்டர்ஸ் வந்து பேக் போயிருக்கு. அப்போ -3 பேட்டர்ன் தான் வந்து என்னது? இங்க ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்க. இப்போ செகண்ட் லெட்டர் கம்பேர் பண்ணும்போது என்னது? -3 பேட்டர்ன் தான். ஜேவா KLM HIJ. ஓகேவா? இப்போ என்னது? EFG.
அப்ப என்னது இங்க வரும் என்ன அடுத்து தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணும்போதும் அது என்னது -3 பேட்டர்ன் தான். -3 பேட்டர்ன் 3 லெட்டருமே ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு -3 பேட்டர்ன் -3 பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. அப்ப ஃபாலோ ஆகும்போது அப்ப இங்க என்ன வரும் அப்போ இங்க கம்பேர் -3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்போது என்னது M வரும், அடுத்தது A வரும், அடுத்தது K வரும். இப்போ MAK தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 10 persons are sitting in 2 parallel rows. 2 parallel rowsல வந்துட்டு 10 persons வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 parallel rowsல இருக்காங்க. 5 persons வந்து என்னது லைன் 1ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க 5 persons இருக்காங்க. லைன் 2ல வந்து 5 persons இருக்காங்க. லைன் 1ல வந்து என்னது எல்லாருமே என்னது ஃபேசிங் சவுத் டைரக்ஷன். இப்போ சவுத் டைரக்ஷனா என்னது இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். சவுத் டைரக்ஷன் பார்த்த மாதிரினா அப்ப என்னது இந்த சவுத் டைரக்ஷன். ஓகேவா? லைன் 2 வந்து எந்த டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஸோ நார்த் டைரக்ஷன்னா எப்படி நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா D is opposite to M. எம்முக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்களா D இருப்பாங்களாம். ஓகேவா? அடுத்தது M is அடுத்த இப்போ எம்மோ டியோ எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நிறைய பாசிபிள் வரும். ஸோ அடுத்தது க்ளூ பார்க்கலாம். M is at the one of the extreme end of the line 2. லைன் 2ல வந்து என்னது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல தான் வந்து என்னது M இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லைன்னா இது லெஃப்ட், இது ரைட்டு இல்லையா? அப்போ என்னது ரைட் ஹேண்ட்லயும் இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட்லயும் இருக்கலாம். அப்போ இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து என்னது M வந்து நான் இங்க இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா அப்ப இன்னொரு பாசிபிள் வருமா? அப்ப இன்னொரு பாசிபிள் வரும்போது இன்னொரு பாசிபிள்ல வந்துட்டு M வந்து இங்க இருக்காங்க லெஃப்ட் எண்ட்ல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன், ரைட் எண்ட்ல இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். எம்முக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்க D இருக்காங்க. ஸோ D வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைன் 2ல O வந்து சென்டர் ஆஃப் த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைன் 2 வந்து இதுவா இதுல சென்டர் ஆஃப் பொசிஷனா மொத்தம் 5 பேர்னா அப்ப இங்க 2 பேர் இங்க 2 பேர் சென்டர்ல வந்து யார் இருக்காங்களாம் O இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்டர்ல வந்து யார் இருக்காங்க O இருக்காங்க. அடுத்தது நம்மளோட இப்ப வந்து என்னது கொடுத்துருக்க க்ளூஸ் வச்சு ரோஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. Who is the second to the right of M line 2? லைன் 2ல M ஓட ரைட் செகண்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. லைன் 2ல M ஓட ரைட் செகண்ட், Mனா இங்க இருக்காங்க லெஃப்ட் இது ரைட்டு. அப்ப என்னது நம்மளுக்கு இந்த பாசிபிள் வராது, ரைட்ல யார் மேல். சப்போஸ் வந்து இந்த பாசிபிள் எடுத்துக்கிறப்போ M ஓட ரைட்னா எது இது M ஓட ரைட் செகண்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரைட் செகண்ட்ல O இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ O. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஐடென்டிக்கல். கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஐடென்டிக்கல், கொடுத்துருக்க அட்ரஸ்ல எது வந்து ஐடென்டிக்கலா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரியா இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நேம் கொடுத்துருக்காங்க, டோர் நம்பர், அடுத்தது என்ன ஸ்ட்ரீட் அண்ட் பிளேஸ், பின்கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி பாருங்க. கொடுத்துருக்கிறதுல எது ஐடென்டிக்கல் அதே சேமா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நேம் அண்ட் பின்கோடு வந்து நேமும் டோர் நம்பரும் கரெக்டா இருக்கு. அடுத்தது பிளேஸ் கரெக்டா இருக்கு. ஆனா பின்கோடு பாத்தீங்கன்னா என்னது இருக்கு அங்க வந்து 52 இருக்கு, இங்க 522 இருக்கு. ஸோ இது வராது. அடுத்து செகண்ட் ஒன் செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா நேம் அண்ட் டோர் நம்பர் கரெக்டா இருக்கு. அடுத்தது பிளேஸ் வந்து கரெக்டா இருக்கு, டோர் நம்பரும் பின் நம்பரும் என்னது கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து என்னது ஐடென்டிக்கல், அதாவது ரெண்டும் சேமா இருக்கு. 3 and 4 ஆல்சோ செக் பண்ணிக்கோங்க. தேர்ட்ல பாருங்க நேம் அண்ட் டோர் நம்பர் கரெக்டா இருக்கு. பிளேஸ் பாத்தீங்கன்னா டெல்கின்னு இருக்கு, இங்க நியூ டெல்கின்னு இருக்கு, பிளேஸ் வந்து மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்து அப்போ தேர்டு வராது. ஃபோர்த் பாத்தீங்கன்னா நேம் அண்ட் டோர் நம்பர், பிளேஸ், பின்கோட் பாத்தீங்கன்னா 52 வரணும், 53 இருக்கு. ஸோ வராது.
இப்போ ஐடென்டிக்கல் பார்த்தீங்கன்னா 2 ஒன்லி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா குரூப் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல வந்து என்னது எல்லாமே வந்து என்னது ஒரே குரூப்பா இருக்கும். ஒன்று மட்டும் என்னது டஸ் நாட் குரூப், அதாவது ஆட் ஒன்னா இருக்கும். ஓகேவா, அதான் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இசட், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இசட் ஒய் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஒய் இசட், அதாவது -1 பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்தது நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 +1 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா என்னது மாறி இருக்கு. அடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா UVW, அதாவது என்னது -1 பேட்டர்ன். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா +1 பேட்டர்ன். சிம்பிள்ஸ் வந்து என்னது மாறி இருக்கு. ஓகேவா, அடுத்தது என்னது சி ஆல்சோ என்னது அதுவும் அப்படிதான் 7 8 9, அப்ப +1 பேட்டர்ன். லெட்டர்ஸ் பார்த்தோன்னா -1 பேட்டர்ன். அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆல்சோ வந்து மாறி இருக்கு. ஓகேவா, அடுத்தது இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் டி பாக்குறப்ப என்னது OPQ, அதாவது என்னது -1 பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு. நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 10 11 12 +1 பேட்டர்ன். சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே சிம்பிள்ஸா இருக்கு. ஓகேவா, அப்ப எது வந்து ஆட் ஒன் அவுட்? இதுதான் ஆப்ஷன் டி தான் சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அனலாகில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வந்து என்னது ஒரே லாஜிக் ஆர் வந்து ஒரே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கணும். நம்ம வந்து என்னது இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு சொல்லி தான் நம்மள கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் இதை ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. சில இருந்து இ, அப்ப பிளஸ் சிக்கு அப்புறம் என்னது டி அண்ட் இ +2 பேட்டர்ன் வந்திருக்கு. அடுத்தது ஏல இருந்து டி கம்பேர் பண்ணுங்க. என்ன வந்து BCD +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்து பில இருந்து எஃப் கம்பேர் பண்ணி பாருங்க, +4 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேவா, அப்ப இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகி தான் என்ன வரணும், இங்க கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும், இருக்கிற இடத்துல வரணும். இப்ப ஜில இருந்து +2 பேட்டர்ன் வரும்போது ஐ வரும், ஐ. அடுத்தது ஐல இருந்து +3 பேட்டர்ன் எல், ஹச்ல இருந்து +4 பேட்டர்ன் வந்து என்னது வரும், எல் வரும். அப்ப ILL தான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சீரீஸ்ல கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா, அப்போ அதான் செக் பண்ண போறோம். இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர் 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 ஆர்னு இருக்கு. ஸோ என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போ இங்க கொஸ்டின் மார்க்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன வரணும், ஆர் வரணும். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கு, ஆர் தான் இருக்கு. ஓகேவா, அப்ப நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்க. இங்க பி இருக்கு, இங்க ஜி இருக்கு. பாத்தீங்கன்னா என்னது பில இருந்து ஜிக்கு பார்க்கும்போது +5 பேட்டர்ன். இப்ப இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. ஜில இருந்து எல் பார்க்கும்போதும் +5 பேட்டர்ன். அப்ப எல்ல இருந்து கியூ பார்க்கும்போதும் +5. அப்ப அடுத்த செகண்ட் லெட்டர் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, +5 பேட்டர்ன். அடுத்தது இ பாருங்க, இல இருந்து ஓ பார்க்கும்போது என்னது +10 வருது, +10 பேட்டர்ன். இப்போ ஓல இருந்து ஒய், ஒய்ல இருந்து ஐ பார்த்தாலும் என்னது +10 பேட்டர்ன் தான் வருது. அது ஹச்ல இருந்து டபிள்யூ பார்க்கும்போது என்ன பேட்டர்ன் வருதுன்னா +15 பேட்டர்ன் வருது. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆறு. அடுத்தது கியூல இருந்து +5 பேட்டர்ன் என்னது வி வரும். அடுத்து ஐல இருந்து +10 என்ன வரும், எஸ். ஏல இருந்து 16 லெட்டரா என்ன வரும்னா பி வரும். அப்ப RVSP தான் இதோட ஆன்சர், ஆப்ஷன் ஏ RVSP. Thank you.